ஆற்றில் மருத்துவ கழிவு மற்றும் கோழி இறைச்சி கழிவுகளை கொட்டுவதால் நீர்நிலை மாசுபடுவதாகவும் இதனை கண்டுகொள்ளாத பஞ்சாயத்து தலைவரை கண்டித்தும் கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம். தருமபுரி மாவட்டம் பென்னாகர வட்டத்திற்கு உட்பட்ட சின்னம்பள்ளியில் உள்ள நாகாவதி ஆற்றில் மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் மருத்துவ கழிவுகள், கோழி இறைச்சி கழிவுகள் மற்றும் இறந்த விலங்குகளை பஞ்சாயத்து துப்புரவு ஊழியர்கள் கொட்டுவதால் ஆற்றில் உள்ள நீர்நிலை மாசடைந்து நச்சுத்தன்மையாக மாறியுள்ளதாலும் ஆற்றில் உள்ள தண்ணீரை கால்நடைகள் குடிப்பதால் கடந்த ஒரு மாதத்தில் 20க்கும் மேற்பட்ட மாடு மற்றும் ஆடு இறந்துள்ளதாகவும், மேலும் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீர் கலங்கி வருவதாகவும், இதனால் 2 பஞ்சாயத்து மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இது குறித்து பஞ்சாயத்து தலைவரிடம் முறையிட்டால் இப்படிதான் கொட்ட முடியும் என பொதுமக்களை தகாத வார்த்தையில் திட்டுவதாக சின்னம்பள்ளி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பஞ்சாயத்து தலைவரை கண்டித்தும், குப்பை கழிவுகளை ஆற்றில் கொட்டாமல் வேறு இடத்தில் கொட்ட வேண்டும் எனவும் சின்னம்பள்ளியிலிருந்து தருமபுரி செல்லும் சாலையில் கிராம மக்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டம் இது சின்னம்பள்ளிங்கிற கிராமம். இந்த இடத்துல சின்னம்பள்ளியுடைய கழிவுகள், ஊசி மருந்து, ஊசி போடுற நிப்பல், இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட அவ்வளோ பிளாஸ்டிக்கு, கண்ணாடி பாட்டில் இதெல்லாம் கொண்டாந்து இங்கே கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் தலைவர்கிட்ட பல முறை சொல்லியும், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியும், கலெக்டருக்கு பெட்டிஷன் கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நேற்றுக்கு வந்து தலைவரும் பஞ்சாயத்து கிளர்க்கும் வந்து அள்ளி கொண்டு போய் ஆற்றுல கொட்டி விட்டாங்க. ஏன் கொட்டினது கேட்டது எங்கே வேணால் கொட்டுவோம், நீங்கள் என்ன கேட்குறது, ரெண்டு பேரும் வாக்குவாதம் வர அளவுக்கு பண்ணுறாங்க. சரி, வேறு இடம் மாற்றுங்கன்னா எங்களை இடம் காட்ட சொல்கிறாங்க. அது பொறுப்பாளர்கள் அவங்க இடம் காட்ட மாட்டாங்களாம், நாங்கள் இடம் காட்டணுமா. இதை கொட்டுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஆடு மாடு நோய் வருது. இப்போ சமீபத்தில் ஒரு 30 ஆடு மேலே செத்துருக்குது. நாங்கள் இதை வந்து பெருசாக தெரிஞ்சிக்கல. என்ன காரணம்னா எங்களுக்குலாம் அவ்வளோ விவரம் இல்லைங்க. நாங்கள்லாம் வெளியில் இருக்கிறோம், ஒன்று வரோம் போகிறோம். பெருசாக எங்கள் அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஆடு உடம்பு சரியில்லாக இருக்குது, டாக்டர் கூட்டியாரம் ஊசி போடுறோம். இந்த மாதிரி மருத்துவ செலவுக்கு நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதம் பத்தாமல் போயிடுது. மனுஷங்க எங்களுக்கு குடிக்கிற தண்ணி யாராவது ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சு பாருங்கள், RO வாட்டர் கசக்குது. தண்ணி நீர்நிலை அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. அதனால் இந்த இடத்துல தயவு செஞ்சு குப்பையோ கழிவோ கொட்டாத, மக்களுக்கு பாதிக்கப்படாத இடத்துல கொண்டு போய் கொட்ட சொல்லணும். எங்களுடைய கோரிக்கை.